ஹாய். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா யுஏஇயில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மிங் ஏரியாவுக்கு போகிறோம். யுஏஇயில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு அப்புறம் அரிசி பருப்பு இதெல்லாம் விளையுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதை வந்து நான் பெரும்பாலும் வந்து ரொம்ப ஹீட்டான இடம் பாலைவனம் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா யுஏஇயில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மிங் பிளேஸுக்கு போகிறோம். இந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே வயல் இருக்குது, வாய்க்கால் இருக்குது. வாய்க்கால் கிடையாது, வாய்க்காலுக்கு பதிலாக இங்கே வந்து சொட்டு நீர் பாசனம் மாதிரி டியூப்பில் வந்து தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கால்நடை ஃபார்மிங்ஸ் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒட்டகம் இருக்குது, ஆடு இருக்குது, செம்மறி ஆடு இருக்குது, அதுக்கப்புறம் கோழி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து யுஏஇயில் இருக்கக்கூடிய அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மிங் ஏரியா. இதெல்லாம் வந்து க்ரீன் ஹவுஸ் ஃபார்மேட்டில் வந்து உள்ள தக்காளி வளர்க்குறாங்க. அண்டு இதெல்லாம் வந்து ஒட்டகத்துக்கு போடுற தீவனம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது, இந்தியாவில் இருக்கிற மாதிரியே. நம்ம இப்போ வந்து தக்காளி தோட்டத்தில் இருக்கோம். இங்கே யுஏஇயில் வந்து இப்படி தான் வந்து தக்காளி வளர்த்துறாங்க. ஒரு கொடி கட்டி மேலே வந்து இந்த மாதிரி துணியில் ரூஃபிங் போட்டு தக்காளி வளர்க்குறாங்க. இதெல்லாம் காய் தக்காளி. ஆனால் இங்கே இருக்கிற தக்காளி வந்து நம்ம ஊரில் இருக்கிற தக்காளியை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம ஆட்டு பண்ணையில் இருக்கோம். இதுதான் யுஏஇயில் வளர்க்கக்கூடிய ஆடு, செம்மறி ஆடு. நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடுது. இந்த தோட்டத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா பிரிஞ்சால் போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற பிரிஞ்சால் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு பிரிஞ்சாலை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் பிரிஞ்சால். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பெருசாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இதோ இதுதான் ஒன் ஆஃப் த பிரிஞ்சால். இது காஞ்ச பிரிஞ்சால், நல்லா கையளவு பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா, இது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும் பிரிஞ்சால். இதுதான் பிரிஞ்சால் தோட்டம். இதுதான் யுஏஇயில் இருக்கக்கூடிய தோட்டம். என் பின்னாடி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒட்டகம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மில் ஒரு 6-7 ஒட்டகம் வச்சுருக்காங்க. இங்கே ஒட்டகம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஒரு ட்ரம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஒட்டகம் நம்மளை பார்த்துட்டு வருது, கட்டி போடாமல் வச்சுருக்காங்க. இதுதான் ஒட்டகம். என்ன சத்தம்! ஓகே, திரும்ப ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.